வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. ஏக்கா, உனக்கும் உன் கடைக்கும் உன் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாங்கக்கா. எங்களுக்கு ஆப்பு இந்த தமிழ்நாட்டுல வைக்கிறதுக்கு ஏன் இருக்கான்னு கேக்குறேன். புதுசா வளர்ந்து வந்துட்டு இருக்காருக்கா. என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, நேத்து என்னாச்சு, தாவேக்காவோட தலைவர் டெல்லிக்கு சிபிஐ விசாரணை போனாரா, கரூர் சம்பவம் மேட்டரா. ஆமா. அங்க வந்து அவர்கிட்ட 100 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல ஒரு கேள்விதான், இந்த அசம்பாவிதத்துக்கு என்ன காரணம்னு விஜய் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக அரசுன்னு தாராம். அப்பா, அவரு சொன்னது ஒரு நேரம், மக்களை சந்திக்க வந்தது ஒரு நேரம். அவரு மட்டும் 7 மணிக்கு வரேன்னு அத்தனை மணிக்கு போயிருந்தாருன்னா இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா? இவரு லேட்டா போக போக இவரை பாக்குற ஆர்வத்துல மக்கள் எல்லாம் ஒரு 100 பேர் தான் நிக்க முடியும்னா அங்க ஒரு 10,000 பேர் வந்து நிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்படத்தானே செய்யும். ஒரு கட்சி தலைவரா எல்லாத்தையும் பார்த்து செய்யணும்ல. அதுக்காக தான் சொல்றாங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் கிடையாது, ஃபர்ஸ்ட் ரோட் ஷோ கிடையாது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 3 ஊர்ல வந்து ரோட் ஷோ நடத்திருக்காங்க. அப்ப தெரியுமா உங்களுக்கு இவ்வளவு கூட்டம் வரும்னு. அப்ப கரூர்ல வந்து நீங்க தான் கரெக்டான இடத்த கொடுத்துருக்கணும், கரெக்டான போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், கரெக்டான முன் எச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கணும்ன்ற மாதிரி உங்களை வந்து குறை சொல்றாங்க. எப்பா, அவர் சொன்னது அதைத்தான் நாங்க செஞ்சோம். 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்க. அங்க ஒரு 1.5 லட்சம் பேர் வந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? 3 மீட்டிங் இதுக்கு முன்னாடி நடத்திருக்காருல, அப்ப அவருக்கே தெரியணும்ல நம்ம போனா இவ்வளவு பேர் பார்க்க வருவாங்கன்னு. அப்ப அவர் அதுக்கேத்த மாதிரிலப்பா பெர்மிஷன் வாங்கி இருக்கணும். சரி, பொறுத்து இருந்து பாப்போம் யாரு மாட்டுவீங்கன்னு, நீங்களா இல்ல அவங்களான்னு. பாப்போம். சரி, நேத்து என்னமோ பீத்துன மோடி வராராம், மதுரைக்கு திருப்பரங்குன்றம் போறாராம் அப்படி இப்படின்னு. சரி, எங்க தலைவரை பார்த்து பயந்து திருப்பரங்குன்றம் போகாம சென்னைக்கு வராராமே. அக்கா, மாநாடுன்றது தமிழ்நாட்டுக்கு வராது. தமிழ்நாட்டுல மதுரைக்கு வந்தானே, சென்னைக்கு வந்தானே, எல்லாமே தமிழ்நாடு தானே. உருட்டு எங்க தலைவரை பார்த்து மோடி பயந்துட்டாரு. ஒத்துக்கப்பா. அக்கா, உருட்டுறது முட்டு கொடுக்கறதெல்லாம் நீங்க பண்ற வேலைக்கா. சரி, ஒத்துக்கிறியா பயந்துட்டாருன்னு? ஒரு நிமிஷம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கே வராம பக்கத்துல இருக்க கேரளாக்கோ இல்ல மகாராஷ்டிராக்கோ போனா நீங்க சொல்றது ஒரு நியாயம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வராரு, மதுரையில இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி சென்னைக்கு வராரு. இதுல என்ன இது? ஆனா வராருல. நல்லா பேசுறீங்க. எலெக்ஷன் இங்க தானே வருது, அதனால இங்க வந்துதான் ஆவாருப்பா. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டெல்லாம் கிடைக்க கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்திலே வருவாரு இங்க. நீ சொல்றது கடை, எலெக்ஷன் வருது, உங்க கூட்டணி ஆல்ரெடி பலகீனமா போயிட்டு இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணீங்களா ஒரு படம். ஆமா. அந்த படத்துல வந்து உங்க கூட்டணி கட்சிக்காரங்களே போட்டு ரொம்ப தாக்கி இருக்கீங்களா? எப்பா, இன்னத்த தாக்கி இருக்காங்க? வரலாற்று படம் அது. 1960கள்ல எப்படி இந்த பாஜக தமிழ் மக்கள் மத்தியில ஹிந்தி திணிப்பை ஏற்படுத்தினாங்க அப்படின்ற வரலாறு எடுத்து காட்டியிருக்கோம். அந்த வரலாற்றுல தான் நிறைய வந்து தப்பு பண்ணிருக்கீங்க. பக்கத்துல உட்கார்க்க ஆட்கள் தான் வந்து வேற வந்து மாத்தி வச்சிருக்கீங்களா? படம்னா என்ன? நடந்த ஒரு கதையா சொல்றது, சரியா? அதுல எங்க கற்பனை காட்சிகளையும் சேர்த்து போப்பா. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க, கோளாறு பண்ணி வச்சிட்டீங்க. அதனால வந்து உங்க கூட்டணி கட்சிக்காரங்களே வந்து படத்தை வந்து தடை செய்யணும்ன்ற மாதிரி நிறைய வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. சொன்னா செஞ்சிருவோமா? இதைத்தான் நீங்க சொன்னீங்க, இதைதான் செஞ்சீங்க. இதான வழக்கம் போலதான் நடந்துட்டு இருக்கு. உங்க கூட்டணி ஒரு பக்கம் இருந்துட்டு போக, உங்க எதிர்கட்சிக்காரங்க இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரோட கூட்டணி இன்னும் பலம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. என்ன பலம் அதிகரிச்சுட்டே போகுது. கொய்யாப்பழமா வாழைப்பழமா? அது வந்து பலம்கா, பலம், பழம் இல்ல, பலம். அவர் என்ன சொல்றாரு, இன்னும் 2-3 நாட்கள வந்து இன்னொரு கட்சி வந்து அவர் கூட கூட்டணி அமைக்க போறாங்களாம். இன்னொரு கட்சி அவர் கூட கூட்டணி அமைக்க போறாங்க. அது யாரா வேணா இருக்கலாம். மேபி உங்க கூட்டணியில இருக்கிறவங்க கூட வந்து அந்த கூட்டணிக்கு வந்து போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. 1000 கட்சி அவங்க கூட கூட்டணிக்கு போனாலும் ஆட்சியை பிடிக்கிறது நாங்க தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஏக்கா, உங்க கூட்டணிக்காரங்களுக்கு வேலையே இருக்காதா? ஏன், என்ன? தமிழ்நாட்டுலதான் அட்ராசிட்டிஸ் பண்றீங்க, மகாராஷ்டிராலையும் கண்ட மாதிரி பேசியிருக்காரு உங்க கூட்டணி கட்சிக்கார தலைவர் ஒருத்தர். என்ன பேசியிருக்காரு? பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்காருல்ல, இருக்காரு. அவரு மகாராஷ்டிரா போயிருக்காரு. மகாராஷ்டிரா போய் மும்பையை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, அந்த மாநிலத்துல இருக்கிற இந்தி கூட்டணியோட தலைவர் ஒருத்தர் வந்து அண்ணாமலை வந்து திருப்பி மகாராஷ்டிரால மும்பை வந்தா காலை வெட்டிடுவேன்னு இருக்காருக்கா. मुंबईचा आणि म्हणजे महाराष्ट्राचा संबंध काय? भडव्या तुझाच काय संबंध आहे इथे याचा? यांच्यासाठीच माननीय बाळासाहेब बोलले होते, हटाव लुंगी आणि बजाव पुंगी. आता अनेक दाक्षिणात्य इथे राहत आहेत. எப்பா, என்ன அது வன்முறை எல்லாம் கையில எடுக்கிறாங்க? உங்க கட்சிக்காரங்க புதுசு இல்லையே வன்முறை கையில எடுக்கிறதுலாம். இல்ல, என்ன இருந்தாலும் ஒரு நபரா, தனிப்பட்ட நபரை வந்து இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதல்லாம் கொடுக்க கூடாது. அவரு பேசுனது என்னமோ தப்புதான், அதுக்கு நாங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறோம்ப்பா. ஆனா அதுக்கு அண்ணாமலை ரிப்ளை கொடுத்திருக்காரு. அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல. அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநில தலைவராக பணியாற்றிய பொழுது 2 பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்கு. ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள், மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள், திருவள்ளுவர் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனால் இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு இந்த
சிவசேனா, இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்லான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ளே வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்க் அடிச்சுப்பாரு, காலை வெட்டிப்பார், அதான் ரெண்டோட பார்த்துடலாம். அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்கெல்லாம் நான் பயந்துருந்தா ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும். நான் வந்து திருப்பி மும்பைக்கு மகாராஷ்டிராக்கு வருவேன், முடிஞ்சா வெட்டிப்பார் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காரு. என்னப்பா சினிமால டைலாக் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்ன சவால்லாம் விட்டுட்டு இருந்தா அரசியல் தலைவர்களே இப்படி இருந்தா மக்கள் எப்படி இருப்பாங்க? நீயாச்சும் ஒத்துக்கிட்டே இந்த கடையை வச்சுக்கிட்டு, இதே வந்து உனக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். கிளம்புடா. என்ன அக்கா வணக்கம். வணக்கம்மா. ஃபர்ஸ்ட் என்ன செய்தியோட வந்திருக்கேன்னா, இப்போ வந்து எலெக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் வந்து கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ வந்து முரசு கட்சி எங்க சேர போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரே சந்தேகம். அதுல என்ன சந்தேகம்? டவுட்டே கிடையாது. அவங்க வந்து எங்க கூட்டணிக்கு தான் வருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க தேர்தல் எல்லாத்தையுமே அதிமுக கூட சந்திச்சாங்க. இந்த தடவை இன்னும் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? எங்க கூட தான் வருவாங்கன்னு அர்த்தம். தலைவர் தாவேக்கான ஒண்ணு இருக்குல்ல, அதனால நீங்க சந்தேகப்பட்டு தானே பாக்கணும். எம்மா, அவங்க கூட போனா ஆட்சியை பிடிக்க முடியாதுன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எங்க கூட தான் வருவாங்க. சரி, அதெல்லாம் விடு. ஏதோ தூது அனுப்பியிருக்கீங்களாமே தேமுதிக கட்சிக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலையேம்மா. ஐயோ, உனக்கு தெரியாதா அப்ப செய்தி? என்னது? 15 தொகுதி கொடுக்கறாங்களாம், அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யசபா சீட்டு தராங்களாம். எங்க கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கீங்களாமா. என்ன கதை? இல்லம்மா, எப்படியும் சமூக நீதி கூட்டணிக்கு தான் மக்கள் எல்லாம் வரதுக்கு விரும்புவாங்க. பல கட்சிகளுமே அதை அடிப்படையா வச்சுதான் எங்க கூட வந்து சேர்றாங்க. அதனால சுமார் தூண்டில போட்டு பார்த்தோம். மாட்டுனா லாபம், மாட்டலனாலும் நாங்க தான் ஜெயிப்போம். மாட்டலனா தாவேக்கா கூட சேர்ந்து உங்களை தோக்கடிச்சிருவாங்க. என்னப்பா சிரிப்பு காட்டிட்டு இருக்க? அவங்க தாவேக்கா கூட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சு எங்களை தோக்கடிப்பாங்களா? போறான் பத்தியா விளையாட்டு பையன், அவங்கிட்ட சொன்னா கூட சிரிச்சுட்டு போவான். சரி விடு, யார் சிரிக்கிறாங்க அப்புறம் பாப்போம். அடுத்த செய்தி என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த கூட்டணிக்குள்ள போக போறாரு அப்படின்னு டவுட் இருந்துச்சுல. இப்போ செங்கோட்டையன் கூட சேர்ந்துட்டு தாவேக்கா கூட போயிருவாரு, கண்டிப்பா திமுக குள்ள வரவே மாட்டார் அப்படின்றாங்களே. அதெல்லாம் இல்லம்மா, அவரு எங்க கட்சியிலே சேர்றதுக்கு எங்ககிட்ட பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருந்தாரு. இந்த டிசம்பர் 15ஆம் தேதி கூட முக்கியமான ஒரு அறிவிப்பு விடுவேன்னாரு. என்னது திமுக சேர போறேன் அப்படின்ற அறிவிப்பை தான் சொல்லுவாரு நினைச்சோம். கொஞ்சம் பொங்கல்லாம் கழிச்சு சொல்லிக்கிறேங்க அப்படின்னு எங்க தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு. நீ வேணா பாரு, பொங்கல் முடிஞ்ச கையோட தலைவரே என்ன சேர்த்துக்கோங்கன்னு வந்து நிக்கதான் போறாரு. சரி பாப்போமே, திமுகவா தாவேக்காவான்னு பாப்போம். சரி, என்ன உங்க கூட்டணி கட்சி தலைவர் வந்து ஏதோ ட்விட் போட்டு அமித்ஷா அவர்கள் எல்லாம் திட்டிட்டு இருக்காரு? யாரு? எங்க கட்சியில இருக்க எல்லாருமே அந்த வேலை தானே பாத்துட்டு இருக்காங்க. யாரு? வைகோ இருக்காருல்ல, அவர். என்னன்னா, அமித்ஷா அவர்கள் எல்லாரையும் எதிர்கட்சியா இது பண்ணாங்க அப்படின்னா நாங்க அவங்கள துரத்திடுவோம் அப்படின்ற மாதிரி பேசுறது நியாயம் தானே. அதுல எப்படி இவங்க வந்து 75 வருஷம் வரலாறு மிக்க கட்சி வந்து திமுக, அதை எப்படி நீங்க அழிப்பேன்னு சொல்லுவீங்க அப்படின்லாம் வந்து பேசுறாரு. என்ன இதெல்லாம்? திராவிட கட்சியோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு இன்னைக்கு தலை தூக்கி நிக்குதுன்னா அதுக்கு காரணமே நாங்க தான், திராவிடம் தான். அது தெரியாம அமித்ஷா அந்த இங்க தமிழ்நாடு வரும்போது பேசினது தானே, அது தெரியாம வந்துட்டு தமிழ்நாடோட வரலாறே தெரியாம அழிச்சுருவோம்னா சும்மா வாயில பால் பாட்டில் வச்சுட்டு உட்காந்து இருப்பாங்க. அதனாலதான் அவர் பொங்கி எழுந்துட்டாரு. 5 வருஷத்துல தலை தூக்கி நிக்குது. எம்மா எம்மா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. என்னக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். என்ன கடப்பக்கம் புதுசா இருக்கு? சும்மா தான் உன்னை பார்த்துட்டு ஒரு 4 செய்தியை பத்தி பேசிட்டு நீ நல்லா முட்டு கொடுப்பண்ணாங்க. அப்ப இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட ஒரு பயம் வரது இல்ல, வந்து பொறணி பேசுறதுக்கு தான் வரீங்க. உங்க இடத்துல பொறணி தான் நல்லா இருக்குமாம்ல, இட்லி கேவலமா இருக்குமாம்ல. தம்பி தம்பி, இட்லி குண்டால வச்சு அவிச்சிருவேன் பாத்துக்க. விடு 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 விடு, ஏன் டென்ஷன் ஆகுற? சரி என்ன செய்தி சொல்லு. ஒண்ணும் இல்ல, உங்க கட்சிக்கு வளைச்சு அடி விழுகுது. என்னப்பா சொல்ற? இதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்களும் டீச்சர்ஸும் தான் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஆமா. அடுத்து அந்த லிஸ்ட்ல சத்துணவு ஊழியர்கள் இருக்காங்க பாரு, அவங்க அடுத்து பொங்கல் கழிச்சு போராட்டம் அறிவிக்கிறாங்களாமே. என்னப்பா அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? நல்லா முட்டையெல்லாம் திருடி விக்கிறாங்க, புள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சத்து மாவையுமே அப்படி விக்கிறாங்க. அவங்க என்னத்துக்கு போராட்டம் பண்றாங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? அவங்க கோரிக்கை எல்லாம் நீங்க நிறைவேற்றிருக்கணும். சிறப்பு கால ஊதிய உயர்வுன்னு கேட்டு கோரிக்கை வச்சிருந்தாங்க, பண்ணீங்களா? பண்ண மாட்டீங்களே, எப்படி பண்ணுவீங்க? இந்த தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள் எங்க தலைவரை நம்பி இருக்காங்க, அவங்க கோரிக்கை வைக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமாப்பா? நிறைவேற்றி தாங்க ஆகணும். அப்படிலாம் எதுக்கு ஆட்சிக்கு வரீங்க? என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? தலைவர்கிட்ட சொன்னன்னு வச்சுக்க, இறக்கிடுவார். அப்புறம் நாட்டு நடப்ப சொல்றேன், அராஜகம் பண்றீங்க, என்ன பண்றது? நேத்து இப்படிதான் டீச்சர்ஸ் போராட்டம் பண்ணிக்கிட்டாங்க,
குண்டுக்கட்டா உங்க ஆட்கள், உங்க தலைவரோட ஆட்களை வச்சு அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டீங்க. எப்ப பெர்மிஷன் வாங்கணும்ப்பா. ஒரு போராட்டம் நடக்குதுன்னா முறையா காவல்துறை அதிகாரி கிட்ட போய் இந்த இடத்துல நாங்க போராட்டம் பண்றோம்னு பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷனே வாங்காம பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துற வகையில போராட்டம் பண்ணா எது இந்த ஓரமா சாலையோரமா உட்காந்து போராட்டம் பண்ணது உங்களுக்கு அச்சுறுத்தலா? ஆமா, அந்த ஏன் வழியா சொல்ல போக மாட்டீங்க? முடியல மக்களால. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு கூச்சல், அதனாலதான் கைது பண்ணாங்க. நல்லா குடுக்குறியா முட்டு, சூப்பரா குடுக்குறாக்கா. பொழைச்சுக்குவ. அராஜகத்துக்கு பேர் போன கட்சினா உங்க கட்சி தான்க்கா. என்ன அராஜகத்தை கண்டுட்ட நீ? மக்களுக்கு நல்லது செய்யறது அராஜகமே. என்ன நல்லது பண்ணீங்க? யாரை பார்த்தாலும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை எடுத்துக்க, அதுக்கு ஒரு எண்டே கொடுக்க மாட்டீங்க நீங்க. ஏன்பா பாஜக காரங்க தான் அதை கையில வச்சுக்கிட்டு இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கையில வச்சு இது பண்ணிட்டாங்க? நேத்து ஒண்ணு இல்ல, எங்க தலைவர் ஹச் ராஜா போனாரு, சாமி கும்பிட்டுட்டு இந்த கள்ளத்தி மரத்துல இது பார்க்க போனாரு. அந்த சந்தன கூட்டுக்கு கொடி ஏத்திருந்தாங்க, அதை அகற்றியாச்சா என்னன்னு பார்க்க போனாரு. அதுக்கு போய் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவரு இஸ்லாமியர்களோட மனதை புண்படுத்துற வகையில அங்க தர்காக்கு முன்னாடி போயிருக்காருப்பா, அதனால கைது பண்ணிருக்காங்க. எது முன்னாடி போனது உங்களுக்கு புண்பட்டுருச்சா? ஆமா, அந்த இஸ்லாமியர்கள் எதுவும் புண்பட்ட மாதிரி பேசலையாக்கா? நீங்க தான் இப்படி பண்றீங்க. அவங்க பேச மாட்டாங்க, அவங்களுக்காக நாங்க முன்னாடி நின்னு குரல் கொடுப்போம்ல, அதனாலதான் நாங்க சிறுபான்மையினருக்கான தலைவர், சிறுபான்மையினருக்கான கட்சிப்பா. அப்படி நீங்களே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க போய் கேட்டு பாருங்க, அப்படிலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எங்க மனசு புண்படல அப்படின்னு சொல்றாங்க. கேட்கிற மாதிரி நல்லா போய் காதை கொடுத்து கேளுங்க. அப்புறம் நாங்க எப்படி அரசியல் பண்றது? இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்ல. வெக்கமா இல்ல தம்பி, நீ இப்ப கிளம்புறியா? கட்டை எடுத்து அடிச்சு மண்டையை உடைக்க. நாளைக்கு வேற நியூஸ்ல வரேன்.